சவுத் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு பொறுமைசாலி. நீங்களே இப்படி கோவப்படலாமா? யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து தானே போகணுமா? பொறுமைக்கெல்லாம் இப்ப காலம் இல்ல பரமு. அம்மனுக்கு கிரீட சாத்த எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, எல்லா தகுதியும் இருக்கு. பார்வதி, என்னமா பேசிட்டு இருக்க? உங்களுக்கு உரிமையும் தகுதி இல்லைன்னு யாரு இப்ப சொன்னது? சுந்தரவல்லி ஆண்டி பேசுறதெல்லாம் கேட்டா அப்படிதான் அங்கிள் இருக்கு. எதுக்கு தேவையில்லாம இப்ப பிசினஸ் பத்தி எல்லாம் பேசி நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளாங்கிற அளவுக்கு பிரச்சனையை பெருசாக்குறாங்க. மித்ரா, ஸ்டாப் இட். நானும் சூர்யாவும் அமைதியா தானே இருக்கோம். மாதவி அக்கா, நந்தினி எல்லாம் அமைதியா தானே இருக்காங்க. நீ எதுக்கு நடுவுல வர? நீ ஏண்டா அவளை திட்டுற? ஏன் நியாயம் புரிஞ்சு எனக்காக அவ பேசுறா. நீங்களாம் பேசாம இருக்கணுங்கிறதுக்காக அவளும் அமைதியா இருக்கணுமா? நியாயம் யார் வேணாலும் பேசலாம். மித்ராக்கு அந்த உரிமை இருக்கு. ஆமா ஆமா, பேசுறதெல்லாம் நியாயமா இருந்தா பரவாயில்ல. அதான் நியாயமே இல்லையே. என்ன நியாயம் இல்ல? மகேஷ் எப்படி பேசினான்னு பார்த்தல. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சரியாகி மித்ரா மகேஷ் கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக தான் அந்த முத்துமாலையை கேட்டேன். அதுவும் நான் ஒண்ணு நேரடியா ஏலத்துக்கு போகலையே, உன்கிட்ட தானே வந்து கேட்டேன். உனக்கு தான் விட்டு கொடுக்கிற மனசே இல்ல. பஞ்சாயத்தை கூட்டி வச்சிருக்க. ஆமா, பஞ்சாயத்தை இப்ப கூட்ட சொன்னது நான் தான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்ததுக்குலாம் யார் காரணம்? ஏலத்துல நான் சொன்னதுக்கு அப்புறமும் விலையை ஏத்தி கேட்டது நீதான். ஆனா ஏலத்துக்கு போலான்னு பஞ்சாயத்து தானே முடிவு பண்ணுச்சு. அதுக்கப்புறம் சீட் எழுதி போட்டு முடிவு பண்ணணும்னு சொன்னதும் அவங்கதான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உனக்கு விட்டு கொடுக்கணும்னு மனசு இருந்துச்சா? எதுக்கு பஞ்சாயத்தெல்லாம் கூப்பிடுற? முத்துமாலை தானே, நீ எடுத்துட்டு போன்னு சொல்ல வாய் வரல. அப்புறம் எனக்கு மட்டும் எப்படி மனசு வரும்? என்னாலே விட்டு கொடுக்க முடியாது. அதுக்காக தான் பஞ்சாயத்தை கூட்டுங்கன்னு சொன்னேன். வழக்கமா நடக்கிற ஒரு முறை. ஆனா அத நீங்க விட்டு கொடுக்கறதுனாலதான் இத்தனை வருஷம் நடக்குதுன்னு கேவலமா பேசி பிரச்சனையையும் மனஸ்தாபத்தையும் உருவாக்குனது யாரு? நீதானே, நான் இல்லல்ல. அப்போ போட்டி போட்டுதான் எல்லாமே நடக்கணும்னா இதுக்கு மேலே எல்லாமே போட்டியாவே நடக்கட்டும். அதுக்காக தான் சொல்றேன், கிரீடம் வைக்கிறதுலயும் 2 பேர்ல யாருன்னு முடிவு பண்ணிட்டு பண்ணலாம். ஐயா, திருவிழால போட்டி வைக்கிறது சகஜம்தான். ஆனா திருவிழாவையே போட்டி வச்சு நடத்தணும்னா, அதுவும் உங்க 2 குடும்பத்துக்குள்ள போட்டினா, அம்மா என் தெய்வமே, அப்படிலாம் ஒண்ணும் செய்யாதம்மா. இல்ல ராஜாங்கம், போட்டியே வச்சுக்கலாம். யாருக்கு போட்டியில ஜெயிக்கிற தகுதியும் திறமையும் இருக்கோ அவங்க ஜெயிக்கட்டும். எனக்கு அதுல சம்மதம் தான். அம்மா, போட்டினா உங்க குடும்பத்துக்கு நாங்க என்னம்மா போட்டி வைக்கிறது? திருவிழாவில் கபடி போட்டி வச்சு ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்கறதா வழக்கம். இப்ப என்ன போட்டி நடத்துறது? அப்ப அதையே போட்டியா வைக்கட்டும். 2 குடும்பமும் போட்டியில கலந்துகிட்டோம். கபடியில யார் வின் பண்றாங்களோ அவங்க கொண்டு போய் கிரீடத்தை வைக்கட்டும். கரெக்டா சொன்னீங்கம்மா. அப்படி கபடி போட்டி வச்சுதான் கிரீடம் வைக்கிறது யாருன்னு முடிவு பண்ணீங்கன்னா அதுல நாங்களும் இருக்கோம்ல. டேய் வீரா, யார் கூட போட்டி போட போற? எங்க நின்னு பேசிட்டு இருக்க நீ? அண்ணா விடுண்ணே, நான் நியாயமா தான் பேசிட்டு இருக்கேன். நீ இந்த 2 குடும்பத்து மேல இருக்கிற விசுவாசத்துல ஊரை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இருக்க. என்னால அப்படி இருக்க முடியாதுண்ணா. வீரா, ஐயோ ஐயோ, ராஜாங்க, என்னது? கூட பிறந்தவனா இருந்தாலும் இப்படி தோலுக்கு மேல வளர்ந்தவன ஊருக்கு நடுவுல வச்சு அடிப்பியா நீ? ஐயா, அவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்களா? அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? ஐயோ வீரா, கொஞ்சம் அமைதியா தான் இரேன்பா. ஏப்பா, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அவன் சொல்றத முழுசா சொல்லட்டும். ஏய் வீரா, நீ சொல்லுப்பா. ஐயா, எங்க அண்ணனுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் உங்க 2 குடும்பத்து மேலயும் பெரிய மரியாதை இருக்கு. உங்க குடும்ப பிரச்சனையா பேசிட்டு இருந்த வரைக்கும் நான் அமைதியா தான் இருந்தேன். ஆனா இப்ப ஊர் பிரச்சனையா கபடி போட்டிங்கிற வரைக்கும் பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கு. கபடி போட்டியில இது வரைக்கும் எங்க அண்ணன் டீமை ஒருத்தனும் தோக்கடிச்சது இல்ல. இப்ப கூட ஃபைனல்ஸ்ல நாங்க தான் இருக்கோம். எப்பா, நீங்க ஃபைனல்ஸ்ல இருந்தா அங்க யார் கூட விளையாடணுமோ விளையாடி பரிசை வாங்கிட்டு போங்க. இது கிரீடம் வைக்கிறதுக்காக நடக்க போற போட்டி. இதுல நீங்க எப்படி வர முடியும்? ஏன் வர முடியாது? கிரீடம் செய்யறதுக்கு அருணாச்சல ஐயா குடும்பமோ திளையராஜன் ஐயா குடும்பமோ ஆளுக்கு ஒரு பங்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஊர்ல எல்லார்கிட்டயும் வசூல் பண்ணி ஊர் சார்புல எங்க அண்ணனும் கொஞ்சம் பணம் கொடுத்திருக்காருல்ல. வீரா, தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீ. ஏப்பா ராஜாங்க, அவன் நியாயமா தானே பேசுறான். நீ தான் கொஞ்சம் அமைதியா இரு.
வீரா என்னன்னு சொல்லு. ஐயா, இப்ப கிரீடம் வைக்க போறது யாருன்னு போட்டி வச்சுதான் பஞ்சாயத்து முடிவு பண்ண போதுன்னா அதுல ஊர் சார்புல நாங்க ஏன் போட்டியில கலந்துக்க கூடாது? வீரா, நீ கேக்குற கேள்வி எல்லாமே பெர்ஃபெக்ட். எங்க 2 குடும்பமும் சேர்ந்து தான் கிரீடம் வைக்கணும்னு எங்க எல்லாரோட ஆசையும்.